ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா, ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற சாப்டரில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 16 டைப், அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 16 டைப் ஒரு தியரி மாதிரி ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்துருப்பேன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் எப்படிலாம் வருதுன்றது. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் த ரியாக்ஷன் 2SO2 plus O2 gives 2SO3. What is Kc ன்னு கேட்குறாங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் கேட்குறாங்க. when the equilibrium concentration of SO2 வந்து 0.60 மோலாரிட்டி, அதுக்கப்புறம் அதாவது O2 ஆக்சிஜன் வந்து 0.82 m, SO3 வந்து 1.09 மோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 90 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து இதுக்கான ஆப்ஷனாக இருக்கும்? அதாவது பொதுவாக உங்களுக்கு நீட் எக்ஸாம்லேயும் சரி, ஐஐடி எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி, அப்ஜெக்டிவ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 மினிட் தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அப்போது இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி 1 மினிட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது, நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் கேசி எடுத்து எழுதணும். இப்போ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 2SO2 plus O2 gives 2SO3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் கேசி எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, SO3 the whole square SO2 the whole square into O2. இது உங்களுக்கு எழுத தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. SO2க்கு எவ்வளோ, SO3க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.9, 0 வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1.9 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. பை SO2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா O2 பார்த்தீங்கன்னா 0.82. ஸோ இது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, இந்த 1.9 ஸ்கொயர் 1.9 into 1.9 பிரிக்கிறேன். பை 0.6 into 0.6 into 0.82 பிரிக்கிறேன். ஓகே, இப்போ இது ஒரு சின்ன கேல்குலேஷன் தான், ஒரு ட்ரிக் மாதிரி தான். இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.6 0.9 6 3s are 18. இப்போ 0.6 into 3 போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1.9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு 3 பாயிண்ட் சம்திங் வரும், அது என்னென்னு வேண்டாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 3s are 9 தானே. ஸோ 9/0.82 இருக்குதா. ஸோ 9/0.82 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் 9/0.82 இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா 900 ஒரு 2 82 போடலாமா. 900/82 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எது வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே 4 ஆப்ஷன்ஸை பாருங்கள். 12.229 இருக்குது, 24.5, 36.0, 2.67 இருக்குது. கண்டிப்பாக 82 into 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 820 வந்துடும். இப்போ 82 into 10 போட்டால் 820. அப்போ 820 பக்கத்தில் அப்போ 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. 10க்கு அடுத்து என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், இங்கே 900 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12.229 தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிக் தான். நீங்கள் அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கணும். மேலே 3 3s are 9/0.82, 9/0.82. இப்போ 9/0.82னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இன்னும் இதில் தெளிவாக சொன்னால், இதில் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 900/82, 900/82 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 12 பாயிண்ட் சம்திங், அந்த 11 பாயிண்ட் சம்திங் கிட்ட தான் வரும். ஸோ அதுக்கு நியரஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.229 இருக்குது. ஸோ அதை போட்டுட்டேன். இப்படி தான் ஈஸியாக சால்வ் பண்ணணும் 1 மினிட்ல. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PCl5, PCl3, Cl2 are at equilibrium சொல்லிட்டாங்க. ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்குது. And at 500 Kelvin with concentration 2.1 molar of PCl3 and 2.1 ml of chlorine, அதாவது Cl2, and 1.9 m of PCl5. The equilibrium constant for the given reaction is PCl5 gives PCl3 plus Cl2 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கேசி மட்டும் எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு கேசி பார்த்தீங்கன்னா, இப்போ கேசி வேல்யூ கொடுத்துருக்கு. கேசி வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் படி பார்த்தீங்கன்னா PCl3 Cl2 PCl5. ஸோ PCl3 Cl2 PCl5 படி போட்டாச்சு. இப்போ PCl3க்கான வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2.1, Cl2 பார்த்தீங்கன்னா 2.1, PCl5 பார்த்தீங்கன்னா 1.9. ஸோ இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 பாயிண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2.1 into 2.1/1.9 தானே இருக்குது. இதில் 1.9 இங்கே பாருங்கள் 2.1/19, அப்போ 21/19 into 2.1 போடுங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 21/19 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 பாயிண்ட் சம்திங் தான் ஏதோ ஒன்று வரும். 1 பாயிண்ட் சம்திங் வேல்யூ தான் வரும். இந்த 2.1 போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் தான். ஏன்னா 1 2s are 2 தானே. இப்போ 2 பாயிண்ட் சம்திங் தான் உங்களுக்கு வரும். ஸோ ABCD இதில் எது வரும் பார்த்தீங்கன்னா 2.32 தான் வரும் ஆன்சர். ஸோ இதுதான் ஒரு சில ஈஸியான ட்ரிக்கு. நம்ம ஈஸியாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம போட்டுடலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வர ஒன்றுமே இல்லை. The following reaction NO plus O3 gives NO2 plus O2. The value of Kc கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு 8.2 10⁴ கொடுத்துட்டாங்க. இதோடைய ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அந்த ட்ரிக்லேயே இருக்கும். ஒருக்க நீங்கள் அந்த ட்ரிக் வீடியோ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இப்படி இருக்குது இல்லை. இப்போ அவங்களுடைய கொஸ்டின் என்னென்னா NO plus O3 gives NO2 plus O2 இருக்குது. இப்போ இதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க 8.2 10⁴ கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறது வந்து NO2 plus O2 gives NO plus O3 கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் ரியாக்ஷனுக்கு 8.2 10⁴ தான். இது ரிவர்ஸில் போட்டதுனால எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/8 × 10⁴. எப்போவுமே ரிவர்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த கிவன் ரியாக்ஷன் இஸ் 0.25 சொல்லிட்டாங்க. சரி, எந்த ரியாக்ஷனுக்கு NO gives 1/2 N2 plus 1/2 O2 கொடுத்துருக்காங்க. தென் த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் அதோடைய ரிவர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இது இங்கே பேருந்து உள்ளே வந்துடும், அப்படியே ரிவர்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0.25. நான் ஃபஸ்ட்டே இந்த சம்லேயே சொல்லிட்டேன் இதோடைய ரெசிப்ரோக்கலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ 1/0.25னா ஆல்ரெடி நம்ம 0.25க்கு 1/4 போட்டுக்கலாம். ஸோ 1/1/4 பார்த்தீங்கன்னா 4 மேலே போயிடும். ஸோ ஆப்ஷன் டி. இவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸியாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் 2xy gives x2 plus y2 is 81 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் xy gives 1/2 x2 plus 1/2 y2. சரி, இது வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும், ஆனால் ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் போடலாமா? Kc is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா x2 y2 by xy the whole square வந்துருக்கு. அடுத்து இந்த இதுக்கு நீங்கள் போடணும். ஸோ இதுக்கு நான் கேசின்னு வச்சிட்டேன்னா இதுக்கு இன்னொரு பேர் கேசி டேஷ்னு வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா x2 power 1/2 y2 power 1/2 by xyன்னு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா யோசிங்க, இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ரூட் வேல்யூ எடுத்தால் இங்கே வருமா? இப்போ உதாரணத்துக்கு √x is equal to 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ x is equal to என்ன அர்த்தம்? 5 power 1/2ன்னு வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே x power 1/2ன்னு வந்திருக்கு. அப்போது இங்கேயும் y2க்கு y power 1/2 வந்திருக்கு. xy ஸ்கொயருக்கு இங்கே xyன்னு வந்திருக்கு. அப்போது kc equal to √kc டேஷ்னு வந்துடுமா? அப்போது இதோடைய ரூட் வேல்யூ தானே. அப்போது kc is equal to அதாவது சரி kc உடைய ரூட் தான் kc டேஷ். kc உடைய ரூட் தான் உங்களுக்கு என்னது kc டேஷ்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இதான் கேசி, இதோடைய வேல்யூ என்ன? 81. அப்போ 81க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 தானே கிடைக்கும், அவ்வளோ. ஸோ இதோடைய ரூட் வேல்யூ தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ அந்த பவரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1/2 1/2 1 இப்படி வந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு கியூப் ரூட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது 1/3 வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேரி ஆகும், கொஞ்சம் பார்த்து நம்ம எழுதி தான் போடணும். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். 81க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் 9 வந்துடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the value of equilibrium constant Kc for the reaction N2 plus 3H2 gives 2NH3 is 7 சொல்லியாச்சு. ஸோ இதுக்கான வேல்யூ 7 சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா the equilibrium constant for the reaction 2N2 plus 6H2 gives 4NH3 வந்துருக்கு. ஸோ இதுக்கும் இதே மாதிரி தான். என்னன்னா இது வந்து பவர் 1/2 போயிருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே டபுள் ஆகிருக்குதா. ஸோ நீங்கள் எதுனாலும் நல்லா யோசிக்கணும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் பொறுத்த மட்டும் 1/2 இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை 2 மல்டிப்ளை ஆகுதோ எதுனாலுமே உங்களுக்கு பவரில் மட்டும்தான் ரைஸ் ஆகும். அப்படிங்கும்போது இங்கே N2னா 2N2, 3னா இங்கே 6, இங்கே 2னா இங்கே 4. அப்போ எல்லாமே டபுளாக ரைஸ் ஆகிருக்குதா. அப்படிங்கும்போது உங்களுக்கு பவரில் தான் ரைஸ் ஆகும். அப்போனா உங்களுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கா, இங்கே 49 வந்துடும், அவ்வளோதான். எப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. சப்போஸ் இப்போ இந்த ரியாக்ஷன் N2 plus 3H2 gives 2NH3 இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் கேசி வேல்யூ கண்டுபிடிங்க, கேசி எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. NH3 the whole squareன்னு வந்துடும் by N2 H2 power 3. இதே இது இந்த ரியாக்ஷனுக்கு கேசி டேஷ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வரும்னா NH3 the whole power 4 by N2 power 2 H2 power 6ன்னு வந்துருக்கு. ஸோ இது இப்படி வந்திருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது அப்படியே இங்கே டபுளாக இருக்குதா. ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ 7ங்கும் போது அப்போ இதை நான் எக்ஸ்பிரஷனை மாற்றி எழுதுனேன்னா NH3 the whole squareன்னு போடுவேன். ஓகே, பை N2
h2 பவர் 3 த ஹோல் ஸ்கொயர்னா ஆக மொத்தத்தில் இதோடைய வேல்யூ என்னது 7. ஏன்னா இதுக்கான வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ 7 ஸ்கொயர்னு போட்டால் எனக்கு 49 கிடைக்குமா? ஸோ அதான் இங்கே 49 கிடச்சிருக்கு. ரொம்பவே ஈஸி தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். அட் 473 Kelvin the Kc for the reaction PCl5 gives PCl3 plus Cl2 is 8.3 சொல்லிட்டாங்க. இதான் இதுக்கான வேல்யூ சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Kc for the formation of PCl5? ஆக்சுவலாக இங்கே ஃபார்ம் ஆகிறது வந்து PCl3 Cl2 தான். இப்போ அவங்க என்ன இன்டெரக்டாக கேட்குறாங்க, அவ்வளோதான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எங்கள் கொஸ்டின் எல்லாமே டேரெக்டாக கொடுத்தாச்சு. இதில் நான் பார்க்க போகிறது என்னென்னா இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்தது என்னது? PCl5 gives PCl3 plus Cl2. அப்போ இதில் ஃபார்ம் ஆகுறது வந்து PCl3 Cl2 தான், PCl5 கிடையாது. ஏன்னா PCl5 டிசோசியேட் தான் ஆகுது, அதை அழிஞ்சு தான் உங்களுக்கு புதுசாக ஒன்று கிடைக்குது. இப்போது அந்த போனதே திரும்ப வரணும், ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இதை ரிவர்ஸில் போடுங்க. அப்போ PCl3 plus Cl2 gives PCl5 வந்துடுமா? இப்போ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ PCl5 வந்துருக்குன்னா அதோடைய ரிவர்ஸ் தானே. அப்போ 8.3 10 to the power minus 3னா உங்களுக்கு இது என்னது? 1/8.3 10 to the power minus 3 தானே. அப்போ 10 to the power minus 3 மேலே போச்சுன்னா 10 to the power 3ன்னு போயிடும். ஓகே, இப்போ என்னென்னா கீழே ஒரு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாயிண்டில் தானே இருக்குது. இதை ஒரு இது தள்ளுங்க அப்படின்னா மேலே 10ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ 10/83 × 10 to the power 3ன்னு இருக்குதுல்ல. சரி, 10/83 10 to the power 3ன்னு இருக்குதா? கீழே ஒரு பாயிண்ட் தள்ளிட்டேன், ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10/83 10 to the power 3ன்னு இருக்குது. இப்போ 10 to the power 3 × 10 போட்டோம்னா 10 to the power 4ன்னு வந்துருமா? /83. அப்போ 10 to the power 4ங்கும் போது எனக்கு வந்து இன்னும் இல்லைன்னா ஆக்சுவலாக இப்படி பண்ணலாம். மேலே 10 to the power 4 வருதா, நீங்கள் என்ன பண்ணலான்னா 1000 × 10/83 போடலாம். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 83,000 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா 12 பாயிண்ட் சம்திங் வரும். ஏன்னா 83 × 12 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 சம்திங் வரும். அப்போ 83 × 12 போட்டிங்கன்னா 900 சம்திங் வரும். அப்போ கிட்டத்தட்ட 1000 கிட்ட வந்துடுது. அப்போ 12 × 10 போட்டிங்கன்னா 120 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இப்போ இங்கே 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே 120 வருதுன்னா இதுதான் 120. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு சில ட்ரிக்ஸு. இதே மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், please like this video, share this video to your friends. Thank you for watching. Thank you so much.